தூங்கி எந்திரிச்சவன் அலறி அடிச்சுக்கிட்டு கண்ட கனவுல உங்கள் முன்னால் சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் பேய் கதை ஓட்டலை, சரியா? இது பேமிலி கதை. பேமிலிக்குள்ளே அப்பப்போ ஊடால தான் பேய் வருமே தவிர படம் பூரா பேயாக இருக்காது. ஒரு படம் பார்க்குறோம், ஒரு காஞ்சனா படம் பார்க்குறீங்க, அதில் கோவை சரலா வர்றாங்கன்னா அப்பப்போ காமெடி பண்ணுவாங்க. ராகவா லாரன்ஸ் மேலே அப்பப்போ பேய் வந்துட்டு போகும், அதை பற்றி விடுறது. இதுதான் படம். அதை மாதிரி தான் இப்போ நான் யதார்த்தமாக ஒரு விஷயத்த சொன்னேன், சிலிண்டர் விஷயத்தை. உடனே அதுக்கு உட்காந்துக்கிட்டு அளந்து தள்ளுறீங்களேடா. ஏன்டா நான் என்ன காலையிலே சொல்லிட்டேன், நான் உருட்டலடா, உண்மையை பேசுகிறேன்டா. இப்போ கூட கனவுல எங்கள் அம்மா வருதுடா. எங்கள் அம்மா அவளை கண்டிப்பாக நீ கூட்டு போய் ஒரு கோயில்லையோ இல்லை ஒரு தர்காவிலையோ இல்லை ஒரு சர்ச்சிலையோ போய் மந்திரிச்சு அவளுக்கு அந்த இவர் இருக்கார்ல பாரதியார், புனித நீர் தெளிப்பாங்கள்ல, அதை ஒன்று தொளிக்க வை. அதே மாதிரி கோரிப்பாளையம் பள்ளியாசலை விட நாகூர் தர்கா எஃபெக்டானது, அங்கே கூட்டு போ. இல்லையா குற்றாலநாதர், குற்றாலத்துக்கு போய் திருச்செந்தூர் முருகனுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கா. அந்த தீர்த்தத்தை, அந்த கடல் தண்ணியை கொண்டு வந்ததையும் கடல் மண்ணையும் எடுத்து மண்ணில் போட்டுட்டேன், தலையில் போட்டு மூஞ்சிலையும் தொளிச்சு விட்டுட்டேன். இருந்தாலும் இவ அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி இவ திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுது. நீ இதில் தப்பிச்சிட்ட, இதில் நானும் சுமியும் உன்னைய காப்பாற்றிட்டோம். அவளுடைய தாலி பாக்கியமும் உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதமும் உன்னைய காப்பாற்றிருச்சு. இப்போ அடுத்து வேறு ஏதாவது ஒரு பிளானை போடுவா, அதில் நீ தயவுசெய்து சிக்கிறாத அப்படின்னு சொல்லி எனக்கு வார்னிங் கொடுத்த உடனே திடுக்குன்னு அப்படியே திடுக்கு தண்ணி ஊற்றுன மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் நான். எனக்கு தலையும் புரியலை, காலும் புரியலை. நான் கண்டது ஒரு மலைப்பிரதேசத்துக்கு என்னை கூட்டு போகிறேன். நல்லா கேட்டுக்கங்க, நான் சொன்ன என்ன கனவு கண்டேங்கிறத சொல்லாமே நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, என்ன மாமா தலையும் புரியலை வாழும் புரியலை, திடுக்குன்னு எதுக்கு மாமா எந்திரிச்சு உட்காந்தா, உங்கள் அம்மா எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நல்ல ஒரு மலைப்பிரதேசம். நான் உங்கள் மாமையும் குதிரை மேலே உட்காந்துருக்கேன், இவ கூடவே வர்றா. ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கோமா, வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய். அதை மாதிரி அதில் அவர் தியாகராஜ பாவதரா. அப்போல்லாம் நான் பிறக்கவே இல்லை, எங்கள் அம்மா கருவில் கூட நான் உருவாகலை. அப்போ உள்ள காலத்தில் அந்த மாதிரி மலை மேலே கூட்டு போய் ஹீரோயினையை போய் தள்ளிவிட போவாராம். அதை மாதிரி இவ என்னையை கூட்டு போகிறா கோக்கர் வாக்ஸுக்கு, கொடைக்கானலுக்கு. அங்கே போய் 2 பேர் தொப்பி தூக்கும் பாறையில் போய் தொப்பியை தூக்கி போட்டு பிடிச்சி விளாட்றோம். இந்தா பாருங்க, தும்மலை கேட்டுக்கங்க, நான் சொல்லியா கொடுத்தேன். அப்போ தொப்பியை தூக்கி பிடிச்சி போட்டு விளையாடும்போது ஒரு தடவை போடுறோம், தொப்பி வருது. கனவுல நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஆண்டவனே, அடிக்கிற வெயில கூட பொறுத்துக்கலாம் போல. இவன் பேசுகிற இந்த கதையை தானடா என்னால் நம்ப முடியல. இது கதையா? ஆமாம். இப்போ பேயில் இல்லை, நான் பேயில் இருக்கா. ஆமாம் ஆமாம், பெயில் இல்லை, இது நான் பெயிலங்கிற மாதிரியா? பேயில இல்லாமல் சுயநினைவோடு இருக்கான்னு சொல்ல வர்றேன். இதுக்கு முன்னாடி பேய் பிடிச்சி உட்காந்து அமானுஷ்ய சக்தி உடம்புல இருந்து ஓரமாக போய் உட்காந்துருக்கு. சரி, நான் என்ன ஒன்று சொல்கிறேன். நேற்று தான் எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, சிலிண்டர் பிரச்சனை ஆகி போய் எதுக்காக ஆச்சுன்னு காலைல சொன்னேன். அதாவது விடிய விடிய கதையை கேட்டுட்டு விடிஞ்சதுக்கப்புறம் சீதைக்கிராமி சித்தப்பெண் கேட்டாங்களா, அந்த கதையை நேற்று தான் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் விவரமாக விளக்கமாக சொல்கிறேன். வேணாப்பா எதையும் லைவில் போடாத, வீடியோ எடுத்து போடாத. அப்படியே போட்டாலும் சாப்பிட்றதையும் இந்த மாதிரி வீடியோ நான் சமைக்கிறேங்கிறதையும் கவிச்சி ஐட்டத்தையும் காட்டாதன்னு சொல்லி தானே நான் காலையிலேருந்து படித்து சொன்னேன். எல்லாத்தையும் ஊழுன்னு கேட்டுவிட்டு கடைசியில் பார்த்தா உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஜிலேபி கண்ட மீன் வாங்கி கொடுத்ததையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கா, அதை சமைக்கிறதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கா, பொரிக்கிறதையும் வீடியோ எடுத்து போடுறான்னா அப்புறம் திருப்பி இவங்க கந்திஷ்டி நம்ம மேலே படுமா படாதா? திருப்பி சிலிண்டர் இந்த மாதிரி பழுக்குமா பழுக்காதா, வெடிக்குமா வெடிக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேச்சு வாக்கில் சிக்காதங்க மோகனாவுடைய பர்த்டே விசேஷம் சொல்ல மறந்துட்டேன். நான் தங்கச்சி பிள்ளை சிக்காதங்க மோகனா, உனக்கு பர்த்டே வாழ்த்த அண்ணன் காலையிலே வீடியோவில் சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். சாரி, கோச்சுக்கிறாத. எப்பா என் அருமை தங்கை மோகனா அவர்களே, எனக்கு தங்கையாக எப்பயுமே நீ நீடூழி இதே மாதிரி கமெண்ட் போட்டு உனக்கு கேக்கு ஆர்டர் போட்டாச்சு. கரெக்டாக சாயங்காலம் 6 மணி லைவில் சிக்காதங்கை மோகனாவுக்கு கேக்கு போட்டதை வீடியோ எடுத்து நான் போடுவேன். எல்லோரும் லைவில் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. சரி, கம்மிங் டு த பாயிண்ட், திருப்பி விஷயத்துக்கு வர்றேன். நான் என்ன சொன்னேன், வீடியோ எடுத்து போடாதப்பா, அது கந்திஷ்டி மாதிரி ஆகி போயிடும், தயவு செய்து அதை நிப்பாட்டுப்பான்னு சொன்னேன்ல, அதை கேட்காம வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இவன் எனக்கு கொடைக்கானல் கூட்டு போய் கோக்கர் வாக்ஸில் வச்சு தொப்பி தூக்கும் பாறையில் என்னையை தூக்கி போடுற மாதிரி எனக்கு கனவு நான் கனவை பாதியிலே கலைச்சிட்டு நான் எந்திரிச்சிட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுது, இவ அடுத்த கட்ட பிளானை போட்டு இவ வேறு ஏதாவது உன்னைய தீர்த்து கட்டுறதுக்கு முன்னால் நீனே இவளை கூட்டு போய் ஒரு நல்ல மாந்திரிகவாதிகிட்டையோ இல்லை நல்ல ஒரு பாதிரியார்கிட்டையோ இல்லை அஜரத்துக்கிட்டையோ
மந்திரிச்சு உனக்கு இவளுக்கு தாயத்து போடுறது பெருசு இல்லை. இன்னொன்று கேட்டிங்களா, ஒரு விஷயத்தை இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். தாயத்து கட்டினா எப்படி கட்டுவாங்க? அஜரத்து மந்திரிச்சு ஓதி அதை கழுத்தில் போட்டிருப்பாங்கல்ல, போட்ட தாயத்து எங்கே கேட்டால் ஒரே நாளில் அதை எடுத்து நான் சுருட்டி வந்து கிணத்துக்குள்ளே போட்டுட்டேங்கிறேன். இது எவ்வளோ பெரிய தவறு. தாயத்து எதுக்கு போடுவாங்க? பேய் வந்து நம்ம உடம்புல பூந்துருந்தாலும் அந்த தாயத்தை வந்து அவங்க மந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த நியத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு இது ஓதுவாங்க, சூறா ஓதி அதை வந்து ஒரு இதில் 3 தடவை ஊதி கழுத்தில் கட்டி விட்ருப்பாங்க. அதை அவுத்து போட்டால் அது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம். அதை வந்து எதுக்கு இவ கலட்டி போட்டா? அதனால் என்னையே வந்து எங்கள் அம்மா சொன்னது, இவகிட்ட இருந்து இவ திருந்த மாட்டான், இவகிட்ட இருக்கிற பேயை இவ ஓட்டாமல் போகிறா, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஒன்றையே காப்பாற்றிக்கிறணும்னா, பழைய படம் நீயா படம் யார் யார் பார்த்தீங்க? ஒரு துச்சாதிரி பாம்பு வரும். அது பாம்பை வந்து பாம்புகிட்ட இருந்து உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்பியார்கிட்ட போய் ஒருத்தவங்க தாயத்தை கட்டுவாங்க, ரஜினியோ கமலோ. அது கட்டினதை கலட்டவே கூடாது கடைசி வரைக்கும் சொல்கிறப்ப அந்த லதாங்கிற பேய் பாம்பு அப்படியே சிரிப்பிரியாங்கிற பேய் லதா உடம்புக்குள்ளே பூந்து அப்படியே நைஸாக பேசி அப்படியே படுக்க போகிற நேரம் அந்த தாயத்தை மாத்திரம் கலட்டி அப்படியே ஓரமாக வச்சுருங்க, நம்ம 2 பேரும் வந்து உல்லாசமாக இருக்க போகிறோம், அதனால் இந்த தாயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாயத்தை கரெக்டாக கலட்டி வைக்க கரெக்டாக அந்த பாம்பு ஒரே படம் போட்டுரும். அந்த படத்தில் வர்றவரை ரஜினியும் கமலும் சேர்ந்து வந்து காப்பாற்றுறதுக்காக ஓடி வருவாங்க. அதுக்குள்ளே அவரோட உயிர் போயிடும். விஜயகுமார் உயிர்னு நினைக்கிறேன். ஆமாம், விஜயகுமார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, தாயத்து மருந்து மாந்திரிகம்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு தாயத்து நானே வந்து இதில் போய் எங்கள் கோரிப்பாளையம் தர்காலையோ நாகூர்லேயோ போய் வாங்கிட்டு போய் கழுத்துலையோ இடுப்புலையோ கையிலையோ இல்லை இங்கேயோ மணிக்கட்டுலையோ கட்டிக்கிட்டேன்னா நாளைக்கு இவளே நினச்சாலும் என்னை எதுவுமே தீய சக்தி என்னை அண்டாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காக தான் எங்கள் அம்மா கனவுல வந்து, மகனே நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா, இந்த சோறு திங்கிறவனுக்கு எதுக்குடா பேய் அண்டுது? எதுக்கு கவிச்சி சாப்பிட்றவங்க மேலே தான் பேய் வரும். சரியா? அதில் உன்னே மாதிரி இந்த பேய் கட்டப்பை பேய் இருக்குது பாரு, வந்தே தீரும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நானே நான் தாயத்து கட்டிக்க போகிறேன். யார் வந்து எப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு கவலை இல்லை. அடுத்த வாரம் குற்றாலம் போகிறதுக்குள்ளே இவ வந்து இதே நல்ல நிலைமையில் இருந்தானா கூட்டு போகிறேன். குளிக்க வச்சு குற்றாலநாதரை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் மதுரை கூட்டு வரேன், இல்லைன்னா கேரளாவுக்கு போய் செய்வனையும் எடுப்போம். இல்லையா இவ பாடு நம்மளுக்கு தேவை கிடையாது. எப்படி போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. என்னுடைய இதுக்கு நான் பாதுகாத்துக்கிறேன்னு எங்கள் அம்மாவுடைய உத்தரவு, ஜவஹர் நிசா கொடுத்த உத்தரவு. நீ தாயத்து கட்டிக்க, உன்னைய பாதுகாத்துக்க, உன் கையில் கட்டிக்க இல்லைன்னா இடுப்பில் கட்டிக்கன்னு சொல்லிருச்சு. அதனால் இன்னைக்கு ஈவினிங்கே போய் இல்லைன்னா நான் வாயில தான் கட்டணும். ஒரு அளவா பேசுகிற டொட்டோ 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 டொட்டோன்னு அஜரத்துக்கிட்ட சொல்லி முதல்ல வாயை திறக்காத அளவுக்கு கட்டுங்கன்னு சொல்லணும். பார்த்தீங்களா? என் வாயை கட்டணுமா? இது யார் பேசுவா? சைத்தான் தான் பேசும். நான் வந்து சம்பாதிக்கிறத தடுக்கிறானா என்ன அர்த்தம்? நான் தாண்டா பேசுறேன், எங்கடா சைத்தான் பேசுது? சைத்தான் உள்ள இருந்து பேசுது, என்னைய கட்டி போட பாக்குது. நீ பேசினாதானே சம்பாதிப்ப. போட்டு பேசுதுன்னு வேண்டா, போன போட்டும் பேசும். ஏன் சைத்தான் வந்து உனக்கு இப்படி தான் வராது, செல்ஃபோன்லேயும் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா உன் வாய் அப்படி நல்லா வாயில் வருது. இப்போ நீ பிளானை பார்த்தீங்களா? என்னை பேச விடாமல் வாயை கட்டி போட்டுட்ட, சம்பாத்தியம் நின்று போயிடும். அப்போ உண்மையான சூர்யாவும் என்னை சேர்ந்து அடிப்பா, பேயும் அடிக்கும். அதனால் என்னை பேச விடாமல் வாயை கட்டி போடணுமா? என்ன ஒரு கெட்டன்னு பார்த்தீங்களா? வேணாம்டா, இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா இவன் என்னை பேச விட மாட்டா. எதாக இருந்தாலும் நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் பேசுகிறேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு சுதந்திரம் இருக்குது. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக பத்திரத்தை பிடுங்க போகிறேன். பத்திரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி எடுத்து அதை கொண்டு போய் பத்திரமா எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க போகிறேன். ஏன் எனக்கு பேங்க் இருக்குது, பேங்கில் கொண்டு போய் கூட வைப்பேன். இல்லை என் ஃப்ரெண்டு முத்துப்பாண்டி இருக்கான், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். இல்லையா கோவை கார்த்தி இருக்கார், அடுத்த வட்டம் வாய்தாக்கு போகும்போது இந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுருங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா வீடு ஒத்தி பத்திரம் தெரியுதா இல்லையா? காலையில் சொன்னேன்ல, நான் என் மண்டையை போட்டதுக்கப்புறம் காசை போய் வாங்குறதுக்கு 2 பேர் சண்டை போடுவாளுங்கன்னு. அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பத்திரத்தை வாங்கிட்டு போய் என் கோவை கார்த்திக்கிட்டேயோ முத்துப்பாண்டிக்கிட்டேயோ இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க நம்பிக்கையானவங்க கிட்ட கொடுத்து வைக்க போகிறேன். அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி இன்சூரன்ஸு, என் பேரில் போட்ட இன்சூரன்ஸை நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நாமினி பேர், அதையும் வந்து சுமி பேரை மாற்றிட்டு வரும் நாட்களில் நான் ஏதாவது எனக்கு ஒன்று ஆச்சுன்னா, இதை வச்சு இவளை வச்சுக்கிட்டு சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. இவளுக்கு தெரிஞ்சா வேணே என்ன பிடிங்கிற போகிறாளா? நான் மாதம் எவ்வளோ ரூபா இன்சூரன்ஸுக்காக கட்டுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் ஆண்டவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். சுசுவே போக தெரியாது, உனக்கு இருக்கு இன்சூரன்ஸா?
இதே மாதிரியே இருந்துக்க. என்கிட்ட இன்சூரன்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சாதாரணமாக தான் இருக்கேன். இன்சூரன்ஸ் நான் இறந்ததுக்கப்புறம் அந்த பணம் லம்பாக போகும் பாரு. போறதுக்கே கரப்பாம்பூச்சி கட்டுக்காரயா. கோடிக்கணக்கில் பணம் என்னுடைய கோமாதா சுமி மேடத்துக்கு போகும்பொழுது தெரியும். இதுவே இது கோடி வச்சிருக்காங்கடா. வரும்போது தெரியும். இந்த நக்கல் பண்ணுறதுனால தான் இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. ஒரே வார்த்தை சொல்கிறேன், இந்த காசு இன்சூரன்ஸ் போட்டது நீ அசால்ட்டாக நினைக்கிற. அதை எப்படி கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்ததுக்கு அப்புறம் நீ வாயிலையும் வயிற்றுலையும் ஐயோ ஐயோன்னு அடிக்கும் போது அப்போ தெரியும். ஓகேவா? டேய், நான் 6 மணியில் எவ்வளோ வந்து பேசுகிறேன். பாய்.